அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்பம் மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. எந்த வயதில் முன்னேற்றம்? பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சூரிய பகவானுடைய கர்ம சாபம். சூரியன் கர்ம சாப தோஷம் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த பூமியில் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம தோஷம் உண்டு. கர்மா இல்லாமல் யாரும் மனிதனாக பிறக்க முடியாது. 9 நவகரங்களில் 8 நவகரங்களுடைய கர்ம சாபம் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டு. கேது பகவானுடைய கர்மா எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது. ஏன்னா கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். போராட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் முதல் 3 பாதங்களும், மீனராசியில் 4ஆம் பாதமும் உடைப்பட்ட நட்சத்திரமாக, காலற்ற தலையற்ற நட்சத்திரமாக போராட்டாதி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. குரு பகவானுடைய 3ஆவது நட்சத்திரம். கணம் மனுஷ கணம். விலங்கு ஆண் சிங்கம். காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். இந்த காட்டில் சிங்கம் கிரு கிருன்னு அதம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா மற்ற உயிர் ஜீவராசிகள்லாம் பயந்து ஓடிவிடும். அந்தளவுக்கு சிங்கத்துக்கு பவர் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பெரும்பாலும் தாத்தாவோ அப்பாவோ இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். பூர்வீகத்தை விட்டு வேறிடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு 6 அடி உயரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரம் குடும்பத்தில் 2 பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரே பிள்ளையாக, குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் சாப்பாட்டு பிரியர்கள். கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவார்கள். அசைவ பிரியர்களாக இருப்பார்கள். அசைவ சாப்பாடுனா நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள். வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. அதாவது அம்மா வழி தாத்தா பாட்டி வீட்டில் இவர்கள் வளரக்கூடிய அமைப்பும் பெரும்பாலும் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதென்றால், போராட்டாதி நட்சத்திரம் பற்றி பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதென்றால், கலைஞன், கீர்த்தியுடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சூரியனுடைய கர்ம சாபதோஷம் என்ன செய்யும்? சூரியன் 9 நவகரங்களில் முதல் ஒளி பொருந்திய கிரகம். சூரியன் தான் ஜோதிடத்தின் முன்னோடி. தந்தை, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா வழி உறவுகளை குறிப்பவர் சூரியன். பெரும்பாலும் அப்பாவோ அல்லது அப்பா உடன் பிறந்தவர்களோ அரசு வேலையில், அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பா வழியில் ஏதாவது பிரச்சனை வரும். அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அல்லது உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்காமல் போகலாம். பெரும்பாலும் அப்பாவுடைய ஆலோசனை, அறிவுரை இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படியே நீங்கள் கேட்டாலும் உங்கள் அப்பா உங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார். உங்களுடைய அவசரத்தனத்தால், முன் கோபத்தால் அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, சித்தப்பா, பெரியப்பாவுக்கு மதிப்பு, மரியாதை, கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் அப்பாவுக்கோ, தாத்தாவுக்கோ, சித்தப்பாவுக்கோ கெட்ட பெயர், அவப்பெயர் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். போராட்டாதி நட்சத்திரம் குருபகனுடைய நட்சத்திரம். குரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறப்படுத்தி விட்டீர்கள். உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் முதல்ல பெற்றோர்கள், அப்பா அம்மா. அவர்களுக்கு பிறகுதான் குருவை நீங்கள் மதிக்க வேண்டும். முதல்ல உங்களுடைய அப்பா. ஏன்னா சூரியனுடைய கர்ம சாபம் இருப்பதனால் அப்பாவை நீங்கள் குருவாக மதிக்க வேண்டும். அப்பாவிடம் எதிர்வாதமோ, அப்பாவிடம் சண்டை சச்சரவோ போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. 2வது பள்ளி படிப்போ, கல்லூரி படிப்போ
நீங்கள் படிக்கின்ற இடத்தில் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். ஆசிரியரை எடுத்தெறிந்து பேசக்கூடாது. ஆசிரியரிடம் நீங்கள் கெட்ட பெயர் அவப்பெயர் வாங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியரிடமோ அப்பாவிடமோ தாத்தாவிடமோ நீங்கள் சாபம் வாங்கினீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடைபடும். சரியான வயதில் திருமணம் நடக்காது. அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த முதல் தாரம் இதே விவாகரத்து பிரச்சனை பிரியறதுக்கு வாய்ப்புண்டு. இரண்டாம் தாரம் இளைய தார அமைப்பு வந்துவிடும். நீங்கள் இளம் வயதில் எப்படி இருக்கிறீர்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்காமல் போயிடும். இதை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சூரிய பகவானுடைய கர்ம சாபம் இருப்பதனால் உங்கள் தந்தையார் பேச்சை கேட்டு முழுமையாக செயல்படுங்க. பெரும்பாலும் உங்களுடைய அப்பா கடன் வாங்காமல் இருப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெரிய அளவு கடன் வாங்க மாட்டார். நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க. கடன்காரர்களாக வட்டி மேல் வட்டி கட்டக்கூடிய அமைப்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவு கடன் வராமல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம், குரு பகவான் தான் தனக்காரர்கள். குருவுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது நீங்களே கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் உங்களால் கட்ட முடியாது. இதை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவானுடைய கர்மா சாபம் இருப்பதனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள், இறந்த பெரியோர்கள், அவர்களை நீங்கள் மதித்து அவர்களை வணங்க வேண்டும். அவர்கள் பெயரை கேட்டு தெரிந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முன்னோர்கள் பெரியோர்களை குருவாக மதித்து செயல்பட வேண்டும். இதான் சூரியனுடைய கர்ம சாபம் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். எந்த வயதில் முன்னேற்றம்? உங்களுடைய பிறப்பு மகாதசை குரு மகாதசை 16 ஆண்டுகால குரு மகாதசையில் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் இந்த 16 ஆண்டு காலம் பிறப்பு மகாதசையாக போய்விடும். இரண்டாவதாக 19 ஆண்டு காலம் சனி மகாதசை. உங்களுக்கு இரண்டாவது சனி மகாதசை வரும்போது சின்ன வயசில் படிப்பு மேலே ஆர்வம் குறையும். பள்ளிக்கூடத்து பையன் தூக்கிட்டு போய் சுடுகாட்டு ஓரம் வச்சுட்டு நீங்கள் படம் பார்க்கவோ அல்லது நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு விளையாடவோ போயிடுவீங்க. சனி மகாதசை இளம் வயதில் உங்கள் பேரை கெடுக்கும். இளம் வயதில் சனி மகாதசை நடக்கும்போது பெரும்பாலும் கூட்டாளி சேர்க்கை இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சனி மகாதசையாக இருக்கும்போது உடலில் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். நோய் நொடி வரும். சளி காய்ச்சல் இந்த மாதிரி நோய் நொடி உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் இளம் வயதில் ஏற்படும். மூன்றாவதாக வரக்கூடியது புதன் மகாதசை. பெரும்பாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மகாதசை சுய புத்தியை ஏற்படுத்துகிறது, சுய அறிவை ஏற்படுத்துகிறது. ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மகாதசை சொல் வாக்கு மூலம் நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கிறது. புதன் மகாதசை உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், உங்களுடைய சுய உழைப்பு, சுய முயற்சியின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மூன்றாவதாக வரக்கூடிய புதன் மகாதசையில் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் காட்சி தொந்தரவுலாம் வரும். பெரும்பாலும் புதன் மகாதசையில் கடன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இல்லை. கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நோய் நொடி தொந்தரவு வந்துடும். நான்காவதாக வரக்கூடியது கேது மகாதசை. இந்த கேது மகாதசை பெரிய அளவு ஆன்மீக எண்ணங்களை ஏற்படுத்தும். நிறையா கோயில் குளங்களுக்கு போய்ட்டுருவீங்க. ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு இந்த கேது மகாதசையில் உண்டு. ஐந்தாவதாக வரக்கூடியது சுக்கிர மகாதசை. 20 ஆண்டுகால சுக்கிர மகாதசையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். உங்கள் வாழ்க்கையில் ஏறத்தாழ ஒரு 45 வயதிற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர மகாதசை பிற்காலம்
ஒரு 20 ஆண்டு காலம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கடைசி காலம் ஒரு 70 வயதிற்கு மேல் உங்களுக்கு வந்து சூரிய மகாதசை வரும். சூரிய மகாதசை உங்களுக்கு வரும்போது அரசியலில் ஒரு சிலருக்கு பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்கலாம். அரசியல் ஈடுபாடெலாம் ஏற்படும். சூரியனுடைய கர்ம சாபம் இருப்பதனால் பெரும்பாலும் வந்து அரசு வழியில் தொந்தரவு வராமல், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொண்டாலே சூரியனுடைய கர்ம சாபம் உங்களுக்கு வந்து பெரிய அளவு தொந்தரவு செய்யாது. குடும்பத்தில் வந்து தந்தை பேச்சை கேட்டு புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் செயல்படுங்க. உங்களுடைய அப்பா பேச்சை கேட்டு செயல்பட்டாலே, உங்களுடைய அப்பா புத்திமதியை கேட்டு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செயல்பட்டாலே சூரிய பகவானுடைய கர்ம சாப தோஷம் உங்களுக்கு வந்து பெரிய அளவு தொந்தரவுகள் தராது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.